kurma recipe. So enjoy. Yes. Hi. இன்னைக்கு வந்து ஈஸியான வெஜிடபிள் குருமா ரெசிபி வந்து பண்ண போகிறோம். எதுவும் நம்ம வந்து வதக்க தேவையில்ல, எதுவும் பண்ண தேவையில்ல. இப்போ அதுக்கு தேவையான காய் வந்து என்ன காய் வேணால் எடுத்துக்கலாம். நான் வந்து இங்கே வந்து கேரட், பீன்ஸ், பொட்டேட்டோ, காலிஃப்ளவர் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ தண்ணி வந்து பாயில் ஆகிட்டுருக்கு. தண்ணி நல்லா பாயில் ஆனோடனே இந்த காய் எல்லாத்தையும் போட்டு கொஞ்சம் வேக வச்சிடணும். பொட்டேட்டோ மட்டும் கொஞ்சம் பெருசாக கட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா ரொம்ப சாஃப்ட் ஆகிடும், சாப்பிட்றதுக்கு அந்தளவுக்கு நல்லா இருக்காது. இந்த வெஜிடபிள்ஸ்லாம் குக் பண்ணிட்டு இருக்கும் போதே வந்து குக் ஆகிட்டு இருக்கும் போது நம்ம வந்து இதுக்கு தேவையானதெல்லாம் அரைச்சி வச்சுக்கலாம். அரைக்கிறதுக்கு தேவையான பொருள்லாம் வெங்காயம், ஹாஃப் வெங்காயம் எடுத்துருக்கேன், கொஞ்சம் வந்து தேங்காய், பச்சை மிளகா, உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி எடுத்துக்கோங்க, சோம்பு, சீரகம். ஓகே, இப்போ வந்து அரைச்சாச்சு, நல்ல ஸ்மூத் பேஸ்ட்டாக அந்த மாதிரி அரைச்சிக்கணும். இப்போ அங்கே தண்ணி வந்து நல்லா பாயில் ஆயிடுச்சு, வெஜிடபிள்ஸும் வந்து ஹாஃப் குக் ஆயிடுச்சு. இந்த மாதிரி இருக்கும் போது அரைச்ச பேஸ்ட்டையும் அதில் போட்டுடணும். போட்டுட்டு இதில் வந்து இப்போ வந்து சால்ட்டு, கொஞ்சம் மஞ்சத்தூள், இப்போ அது இன்னும் கொஞ்சம் நேரம் வந்து குக் பண்ண விட்டுறலாம். அதுக்கப்புறம் குழம்பு ரெடி, நம்ம தாளித்து மட்டும் விடணும். நல்ல குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த தேங்காய் அரைச்சி ஊற்றும் போதே வந்து அதில் 2 கேஷ்யூவும் போட்டு அரைச்சோம்னா நல்ல திக்காக இருக்கும் கிரேவி. நான் அப்போ மறந்துட்டேன், அதனால் வந்து கொஞ்சம் வந்து இந்த கேஷ்யூ மட்டும் ஒரு 3 கேஷ்யூ மட்டும் தட்டி வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துடுறேன். இப்போ குழம்பு ரெடி ஆயிடுச்சு, நான் ஆஃப் பண்ணிட்டேன். இதுக்கு தாளிச்சிடலாம். தாளிக்கிறதுக்கு இங்கே எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன், கடுகு, அதுக்கப்புறமேட்டுக்கு இந்த கரம் மசாலா ஐட்டம்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன், கொஞ்சம் கருவேப்பிலை. இதுக்குள்ள இந்த குருமா எப்பவுமே வந்து தேங்காய் எண்ணெயில் தாளிச்சா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கடுகு, பட்டை, ஏலக்காய், கிராம்பு, ஸ்டார் பூ எல்லாமே வந்து போட்டு கொஞ்சம் லைட்டாக வந்து லாஸ்ட்டாக கருவேப்பிலை. கொஞ்சம் அந்த கருவேப்பிலை வந்து அந்த எண்ணெயில் இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா ஸ்மெல் இருக்கும், உடனே போடுறத விட. அதை ஊற்றிடணும். கொஞ்சம் கொத்தமல்லியும் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதுவும் நம்ம போட்டுடலாம். அவ்வளோதான், ஈஸியான வெஜிடபிள் குருமா ரெடி. இது சப்பாத்தி இல்லை கீ ரைஸ் அந்த மாதிரி இதோட வச்சு சாப்பிட்லாம். Okay.
Okay, guys. Bye. We are gonna enjoy our simple but tasty veg kurma with chapati. Bye, guys. Bye.